ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அகைன் டே 4ஓட விலாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அகைன் தமிழ் தான் செகண்ட் யூனிட் எடுத்து படிச்சுட்ருக்கேன். படிச்சுட்டு நான் எடுத்த நோட்ஸ் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் சிலபஸில் பிரித்து எழுதுக அதனோட கண்டினியூஷன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். இப்போ இதே மாதிரி கண்டினியூஷன் நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு பிரித்து எழுதுக புரிஞ்சிச்சு அந்த டாபிக் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா டெய்லி பேஸில் ஒரு 6th 7th 8th அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுக பார்த்துட்டு அவுட் சோர்ஸ்லேருந்து டெய்லி பேஸில் ஒரு 10 பிரித்து எழுதி வச்சுட்டா நமக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம அகைன் 1 வீக்குக்கு 1 டைம் நம்ம அந்த புணர்ச்சி அதன் டாபிக் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை வாட்டி நம்ம பார்க்குறோமோ அதனை வாட்டி நமக்கு அந்த இது மைண்டில் நின்றுடும். அதனால் நான் இந்த மாதிரி பேஸ் ட்ரை பண்ணுவேன். இப்போது ஒன்ஸ் இந்த வாரம் முடிச்சிட்டோமோ ஒரு டாப்பிக்கை அந்த அடுத்த வாரம் நம்ம படிக்கும்போது தமிழ் படிக்கும்போது அது ஒன்ஸ் திருப்பி பார்த்துட்டு அகைன் நம்ம புது டாபிக் படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் இப்போவே திருப்பி பண்ணும்போது நமக்கு மைண்டில் அந்த டாபிக் நல்லா நின்றுடும். இப்போ யூனிட் 2ல் அந்தளவுக்கு பெரிய டாபிக் இல்லை அப்படின்னாலும் இப்போ நான் இதில் திருக்குறள் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அது வரைக்கும் நான் உங்களுக்கு பார்க்குறேன். இப்போது இந்த குரூப் 2ல் கேட்ட திருக்குறளோட ஒரு கொஷின் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் படிக்கும்போது அந்த திருக்குறள் படிக்கும்போது எனக்கு மைண்டில் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இந்த கொஷின் நமக்கு வந்துச்சு குரூப் 2ல் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஷின் பேப்பரில் நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். லாஸ்ட்டில் வரும், வீடியோட லாஸ்ட்டில் புக்கில் இருக்கிற அதே லைன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஒரு லைன் மட்டும் மாற்றி கொடுத்து கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி திருக்குறள்லாம் கொஷின் கேட்பாங்க. அதனால் திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வாட்டி திருக்குறள் நல்ல 2 கொஷின் 3 கொஷினுக்கு கேட்ட மாதிரி இருக்குது. திருக்குறளுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் இந்த மாதிரி தான் படிக்கணும். நம்ம புக்கில் தான் இப்போது பாயிண்ட் எடுத்து நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. அதனால் தமிழுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதே மாதிரி எந்த இதுவும் மிஸ் பண்ணாதீங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த கொஷின் இந்த குரூப் 2ல் கேட்டது அதில் பாருங்கள். அதே பாருங்கள், இந்த புக்கில் 4 டாபிக் அப்படியே லைன் கொடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க. இதில் ஒரு லைன் மட்டும் மாற்றிட்டு நமக்கு அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. நான் அதில் காட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இது முடிச்சுட்டு அடுத்து ஜிஎஸ்சில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 2 டாபிக் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி இருந்தால் பிளான் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேக்ஸுக்கும் நான் பிளான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.